வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி கிராஃப்டில் நம்ம வந்து இது மாதிரி இது வந்து 6 கோணம் உள்ளது. இது அருங்கோண ட்ரை. நான் வந்து ஸ்டார் வடிவ ட்ரெயின் போட்டிருப்பேன். இதில் வந்து 6 இருக்கும் பாருங்கள், ஸ்டார் மாதிரி 6 கோணம் இருக்கும். 1 2 3 4 5 6. ஆனால் இப்போ நம்ம போட போகிறது 7 கோணம் வச்சு போட போகிறோம். இது மாதிரி 7 பாதம் வச்சு போட போகிறோம் ஒரு ட்ரே. அதுக்கு வந்து நான் இந்த கலர் ஒயர் எடுத்துருக்கேன். இதுக்கு 21 பூ வெட்டணுங்க. 5 அடிக்கு 21 பூ வெட்டிட்டு அந்த 20 பூவை வந்து நம்ம 2 பிரித்து 10 பூ போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் அது நமக்கு தனியாக இருக்குங்க. நம்ம வந்து இதை 21 பூ வெட்டிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து 5 அடி வெட்டிக்க போகிறோம். 1 2 3 4 5 அடி. அப்படியே 2 நம்ம சேர்த்து ஒரு பூ போட போகிறோம். சரி சமமாக மடித்து இது லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடு ஒயர் எடுத்து இது மேலே போட்டு நம்ம எப்போதும் போல் நார்மல் நாட் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டுக்கிட்டு நாட்டை சரி பண்ணிக்கலாம். அது பாருங்கள், ஹைட்டு ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது, ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. அது எந்த பக்கம் இருக்கோ அதை எடுத்து இப்படி எடுத்து சரி பண்ணிட்டோம்னா 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதுபோல் இந்த இடத்தையும் நம்ம சரி பண்ணிக்கணும். இவ்வளோ தூரம் ஷார்ட்டேஜ் இருக்கு பாருங்கள், அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போது சரியாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லா பூவுமே போட்டுக்கலாம். 10 பூ வரும். இதில் 10 பூவுமே போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். ஓ 10 பூ போட்டாச்சு பாருங்கள். இதில் 2 பூ எடுத்துக்குவோம். இப்படி வச்சோம்னா இங்கே ஒரு இன்ட்டு இங்கே ஒரு இன்ட்டு வருது பார்த்தீங்களா. அதில் இன்னொரு பூ எடுத்து இந்த ஒயர் பாருங்கள், அது கீழே ஒயரு, அதில் இப்போ 2 பூ ஜாயின் பண்ணோன்னா நமக்கு 3 பூ ஜாயின் பண்ணோன்னா 5 பூ கிடச்சிருச்சு. இப்போ மீதி வந்து இதில் சிங்கிள் ஒயராக ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த சிங்கிள் ஒயரை இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ மொத்தம் 6 வந்துருச்சுங்களா. இப்போ இந்த 2 இருக்கு பாருங்கள், இதை சேர்த்து ஒரு பூ போட்டால் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 பூ கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஒயர் பார்த்தீங்களா, இந்த ஒரே பூவில் 2 ஒயர் பாருங்கள், இந்த இருக்குல்ல
லெஃப்ட்டு ரைட்டு அதில் போட்டு வச்சுருக்கிற எல்லா நாட்டையுமே அதில் ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்படி இப்படி வச்சோம்னா இந்த கிராஸ் வரும். அதில் இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ போட்டுக்கணும். இப்போது இந்த சைடு போடும்போது நம்ம பூவை வந்து அடுத்தடுத்த பூவை நல்லா டைட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ ஒரு பூவில் 2 ஒயர் இருந்தது பார்த்தீங்களா, அதில் இந்த மேலே ஒரு பூ ஏற்கனவே போட்டு வச்ச பூ ஜாயின் பண்ணி இந்த 2 சைட்லேயும் ஒரு பூ கிராஸ் வரும்போது ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அது போல் இந்த 2 அடுத்த பூவில் உள்ள லெஃப்ட் சைடு ஒயர் ரைட் சைடு ஒயர் பார்த்தீங்களா, அதில் இப்படி வச்சு இந்த சைடு ஒரு பூ, இந்த சைடு ஒரு பூ போட போகிறோம். இப்போது அடுத்த பூவில் இன்னொரு நாட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அது மாதிரி இது இந்த மீதி உள்ள 4 பூவுக்கும் 4 ஒயர் பார்த்தீங்களா, அது 4 பூ போட்டு வச்சுருக்கோமா, அதை அதில் ஜாயின் பண்ணுவோம். மொத்தம் 21 பூ வெட்டினோம். அந்த 21 பூவில் இதில் 3 பூ ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு ஒயரை வந்து அதுலேயே ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தம் 7 பூ ஆகிடுச்சு. 3 பூவை போட்டோன்னா 6 பூ ஆச்சு. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணால் 7. அதுக்கப்புறம் 7 பூ வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இதுதான் நம்ம 7 பூ போட்டது. அந்த 7 பூ இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 சைட்லேயும் போட்டு முடித்தோன்னே இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருங்க. இந்த 7லேயும் 7 கால் நமக்கு கிடைக்கிது. இந்த 7 காலில் இப்போ இதை நம்ம இது பின்ன போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த பூ எடுத்துக்குவோம். பூ வந்து நல்லா நெருக்கி விட்டுக்குவோம், லூஸ் கொடுக்கும். இந்த கிளாஸ் ஒயர்ன்றதுனால கொஞ்சம் லூஸ் கொடுக்குது. போடும்போது நெருக்கி போட்டுக்கலாம். இப்போது இந்த 4 பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பூவில் இந்த ஒரே சைடாக போகிற ஒயர் இருக்குல்ல, அதில் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள 2 ஒயரில் சேர்த்து ஒரு பூ போட்டுக்குவோம். இந்த மாதிரி இது ரைட் சைடில் போகிற ஒயரை பிடிச்சி ஒரு பூ போட்டுக்கலாம். இப்போது இது 2 கிராஸ் ஆகுதுல, இதில் ஒரு பூ போட்டுக்கணும். ஏழு காலுக்கு நமக்கு ஒரு கால் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி மீதி 6 கால் நம்ம போடணும். இப்போ இதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த 4 ஒயர் எடுத்துக்குவோம். இந்த 4 ஒயர் பார்த்தீங்களா,
இந்த 4 ஒயரில் இந்த சைடில் ஒரு நாட்டு, இந்த சைடில் ஒரு நாட் போட போகிறோம். அது மாதிரி இந்த ரைட் சைடில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த கிராஸ் வருது பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா ரெண்டாவது லெக்கு ரெடி ஆகிடும். இப்போது இது போல் மற்ற 5 பூலையும் நம்ம இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நம்ம ஒரு லெக்கு போட்டு வச்சுக்கலாங்க. இந்த லெஃப்ட் சைடு போகிற ஒயரு ஒரு நாட்டு, அது மாதிரி ரைட் சைடில் போகிற ஒரு நாட். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடலாம். இது போல் மற்ற 4மே போட்டுட்டு நம்ம பார்ப்போங்க. இப்போ 3 போட்டோம், இந்த மீதி 4 போடணும். நமக்கு 7 லெக்கு வந்துருச்சு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. இந்த ஒயருக்கு பாருங்கள், இந்த லாஸ்ட் ஒயரும் இந்த லெக்கோட லாஸ்ட் ஒயரும் 2 கிராஸ் ஆகுது இல்லையா, இதை சேர்த்து ஒரு பூ போட்டுக்கலாம். 7 இடத்துலையுமே நம்ம இந்த கிராஸ் ஆகிற 2 கீழே உள்ள ஜாயிண்ட்டுக்குள்ள 7 லெக்கு நம்ம இணைக்கிறதுக்குள்ள இந்த நாட்டுங்க. இது பாருங்கள் 5 வரும். 1 2 3 4 5 இது இணைச்சோன்னு. அதே போல் இந்த 4 இந்த ஒயர் கிராஸ் ஆகிற ஒயர் பாருங்கள், இதை ரெண்டையும் இணைச்சா 5 கிடைக்கும். அதுபோல் இந்த 4 பூவும் சேர்த்து இங்கே வர்ற ஒயரில் ஒரு இன்ட்டு மாதிரி கிடைக்கிது பார்த்திங்களா, அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி மீதி 3 இடத்துலையும் 4 இடத்துலையுமே போட்டுக்குவோம். இப்போ 7 பூவையும் இணைச்சோன்னா இது பாருங்கள் 5 பூ இந்த சைடில் கிடச்சி வச்சு பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ஒயருக்கு பாருங்கள், இந்த இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணோம்ல, இந்த ஒயர் எடுத்து இந்த 2 பூ இருக்கு பாருங்கள், இந்த லெஃப்ட் சைட்லேயே அதில் ஒரு பூ போட்டுக்கிறோம். ஒன்று 2 அதுபோல் இந்த சைடு வர லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒயர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் பூ போட்டுக்கலாம். ரெண்டு இந்த 3வது ஒயரை இந்த சைடு 3வது ஒயரை இந்த சைடு 3வது ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டால் நமக்கு ஒரு 3க்கு 3 ஒரு பாக்ஸ் கிடச்சிடும். அதுபோல் இந்த சைடு ஒயரை இந்த 2 ஒயர்லேயும் பூ போட்டுக்கலாம். அதுபோல் இந்த சைடு ஒயரை ரைட் சைடு ஒயரை
ஒயர் பாருங்கள், அதை பிடிச்சி 3 ஒயர் மொத்தம் வரும். லெஃப்ட் சைடில் 2 பூ வரும், ரைட் சைடில் 3 பூ வரும். 1 2 இந்த 3வது ஒயரை இந்த 3வது ஒயர் சேர்ந்தால் ஒரு பூ கிடைக்கும். இங்கே ஒரு 3க்கு 3 ஒரு பாக்ஸ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? அதுபோல் இந்த ஒயரை பிடிச்சி ஒன்று, லெஃப்ட் சைடில் 2 தான் வரும், ரைட் சைடில் இந்த ஒயர் புதுசாக போடுறோம்ல, இந்த ஒயரை சேர்த்தா 3 பூ கிடைக்கும் நமக்கு. இப்போது 2ஓட முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போது இந்த பக்கம் இந்த ரைட் சைடுக்கு வந்துருச்சு இந்த ஒயரு, அதனால் இப்போ இங்கே 3 ஒயர் நம்ம 3 பூ போடணும் இந்த ஒயர்லேருந்து. ஒன்றாச்சுங்களா? ரெண்டு, அது மாதிரி இந்த மீதி 4 பூ போட்டுட்டு பார்க்கலாங்க. நம்ம எல்லாமே போட்டு 3 போட்டு முடித்தோன்னா நமக்கு இப்படி தான் ஒரு டிசைன் கிடைக்கும். பாருங்கள், 7 லெக்கு கிடச்சிருச்சு. அதில் 3 பாக்ஸ் மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் போட்டாச்சான்னு. கரெக்டாக போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஃபுல் ஒயர் எடுத்து இந்த அளவுக்கு வச்சு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த 3 பூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 பாக்ஸில் உள்ள லெஃப்ட் சைடில் 3 இருக்குல்ல, அதில் 3 பூ நம்ம போட்டுக்கணும். ஒன்று, ரெண்டு, 3. இப்போது இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ரோல் ஒயரை. கட் பண்ணிட்டு இப்போது இந்த சைடு இருக்கு பாருங்கள், 4 இருக்குங்களா? இந்த பக்கம் இந்த இதை போட்டு முடித்தோன்னே இந்த பக்கம் 4 வந்துருச்சு பாருங்கள். இப்போ முன்னாடி எப்படி இங்கே 2 பூ போட்டோம், இந்த சைடு வரும்போது 3 வந்துச்சு. அது மாதிரி இப்போ இங்கே 3 பூ போட்டோன்னே இந்த ஒயரோட சேர்ந்து இங்கே நமக்கு 4 ஒயர் ஆகிடுச்சு. இந்த 4 ஒயர்லேயும் சேர்த்து நம்ம பூ போட்டுக்கலாம். அதுக்கு இந்த ஒயர் எடுத்து அளந்து இப்படி மடித்து விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து ஆரம்பித்து 4 பூக்கும் போட்டுக்கலாங்க. ஒன்று, 2, போடும்போது நம்ம கரெக்டாக எண்ணிட்டு போட்டோம்னா சரியாக இருக்கும். லெஃப்ட் சைடில் மொதல் வரியில் 2, அடுத்த வரியில் அடுத்த ரைட் சைடில் 3, அடுத்தது இப்போ ரோல் ஒயர் வச்சு லெஃப்ட் சைடில் 3, ரைட் சைடில் 4. இப்போது 4க்கு 4 நமக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி முக்கோணம் ட்ரே 4 கோணம் 5 கோணம்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். இதே மாடல் தான் இது. என்னென்னா இந்த பாதம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருந்தீங்கன்னா, அதனுடைய அடி எப்படி போடுறோமோ அதே மெத்தட் தான் இதில். ஐங்கோணம் போட்டிருக்கோம், அறுகோணம் ட்ரே போட்டிருக்கோம், இப்போ எழுகோணம் ட்ரே போடுறோம். இது 3வது பூ போட்டு முடிக்க போகிறோம்.
ஒவ்வொரு தடவையும் முடிக்கும்போது கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த சைடில் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் லெஃப்ட்டில் 3 போட்டிருக்கோம். இப்போ ரைட் சைடில் 4 வருது பாருங்கள். இந்த 4துலேயும் நம்ம பூ போடணும். அதுக்கு இந்த அளவுக்கு ஒயர் எடுத்துக்கும். ரோல் ஒயரை இப்படி மடித்து விட்டுட்டு மேல் டாப்பில் உள்ள ஒயர்லேருந்து ஆரம்பிக்கும். ரெண்டு, 3, அடுத்தது லாஸ்ட்டில் 4வது. இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்பி புரியலன்னா ஃபஸ்ட்டு திரும்பி போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் 3 ஒயருக்கு பார்த்திங்கன்னா, இந்த 3 ஒயரில் மட்டும் நம்ம பூ போட போகிறோம். அதுக்கு ஒரு ஒயர் எடுத்து அதை 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த பாட்டம்லேருந்து டாப்பில் உள்ள இந்த 3 ஒயருக்கு இப்படி வரிசையாக பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டமில் உள்ள ஒயரில் மடிச்சுட்டு ஒரு பூ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட். இப்போ ஒயரை கட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் 4 ஒயர் வரும். இப்போ நம்ம போட்டதோடு சேர்த்து அந்த 4 ஒயருக்கும் நம்ம பூ போட போகிறோம். இங்கேருந்து போடும்போது நீங்கள் டாப் டு பாட்டம் போடணும். ஒன்று, 2, 3, 4. நான் வந்து இதை 6 கோணம் போட்டுறத ஸ்டார் ஷேப் ட்ரெயின் போட்டிருப்பேன். அதை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்திங்கன்னா 6 பாதம் எப்படி வச்சு பின்னுறதுன்றது தெரியும். அதே போல் இதையும் 7 பாதம் வச்சு பின்னுறதுங்க. இப்போ நம்ம 3 போட்டாச்சு பாருங்கள். மீதி 4 இதுவும் போட்டுட்டு பார்க்கலாங்க. எல்லாமே போட்டு முடித்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3 பாக்ஸ் வந்துச்சு. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு ரோல் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி 4 இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3 வரும். லெஃப்ட் சைடில் 3 வரும். ரைட் சைடில் இந்த ஒயரோடு சேர்த்து 4 வரும். அது மாதிரி லெஃப்ட் சைடில் 3, ரைட் சைடில் போடும்போது 4. அது மாதிரி போட்டோன்னே இப்படி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இன்னும் நம்ம அடி வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும். அதில் வந்து நம்ம 1 தான் போட்டிருப்போம். இந்த ட்ரேயில் நம்ம 1 தான் போட்டிருப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3க்கு 3 பாக்ஸு, அந்த மாதிரி 4க்கும் இது மாதிரி. இப்போ இதோட போட்டுட்டு நம்ம பாடி இப்போ பின்ன ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம என்னென்னா இன்னொரு லைன் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதில் 4 இருக்குது இல்லைங்களா, அதில் இன்னொன்று 5வது ஒரு லைன் ஜாயின் பண்ணலாம். இதே தான் அது. இதே ஒயர் எடுத்து மடித்து விட்டுட்டு இப்போ முதல்ல 3 பூ போட்டோம் இல்லைங்களா, இப்போது 4 பூ வரும். லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் 5 பூ வரும். அவ்வளோதான் வித்தியாசம்.
கொஞ்சம் ட்ரே அடி வந்து கொஞ்சம் அகலமாக தெரியும். இப்போ 4 பூ போட்டோம் பாருங்கள். இதை கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 5 வந்துருச்சு பாருங்கள். இப்போ போட்ட பூவோட சேர்த்து 5 பூ நம்ம போடணும். ஓகே, இந்த ஒயரை அளந்துட்டு மடித்து விட்டுட்டு ரெண்டு, 3, 4, 5 இதில் கட் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த சைடில் இந்த ஒயரை அளந்துட்டோம். 2ஆக மடிச்சுட்டு இந்த ஒயர்லேருந்து 4 பூ போட போகிறோம். லெஃப்ட் சைடில் 4, ரைட் சைடில் 5 வரும். மூணு, 4 பூ போட்டாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் 5 பூ போடணும். இதில் வந்து அளந்துப்போம். ஒன்று, 2, 3, 4, 5. ஒயரை கட் பண்ணிக்கலாம். ரோல் ஒயர் இப்போ 2 லைன் போட்டோன்னே அடி இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கு பாருங்கள். இப்போ மீதி 5 போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. 5 போட்டு முடித்தோன்னே அப்படி தாங்க இருக்கும். எல்லாத்துலேயும் சரியாக இருக்கா, 5 இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் போடுறதுக்கு முன்னாடி. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய மேல் பகுதி அடுத்த வீடியோவில் நம்ம போடலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோன்றதுனால நம்ம 2ஆக பிரித்து போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இது அடி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி மேலே சைட் வால் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
மீண்டும் இதனுடைய இரண்டாவது பகுதியில் சந்திப்போம். நீங்கள் அதை பெல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் பெல்லை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.